இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது சாமானிய மக்களை பொறுத்தளவுக்கு ஒரு வாக்குகள் இருக்கா அப்படின்றதுனால ஒரு சென்சஸ் மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் இதை வந்து பின்னோக்கி போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. சிஏஏன்ற ஒரு போராட்டம் எப்படி தொடங்கிச்சு அப்படின்னா, இஸ்லாமியர்களை ஒரு தனிமைப்படுத்துவதற்காக ஒரு முன்னோட்டமாக தான் அந்த சிஏஏ வந்து இன்றைக்கி கொண்டு வரப்பட்டது. அந்த சிஏஏல என்பிஆர்னு சொல்லக்கூடியதனுடைய மறு வடிவமாக தான் இந்த எஸ்ஐஆர் இருக்குது. இந்த இதில் வந்து அதில் இஸ்லாமியர்களை மட்டும் சிஏஏல வந்து தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு சூழல் உருவாகுது. வாக்குகளை இங்கிருந்து நீக்குவதற்கான ஒரு சூழல் உருவாகுது. இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் அதிகாரமற்றவர்களாக மாற்றுவதற்காக ஒரு சூழல் ஏற்படுது. அப்படின்னா என்பிஆர் அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பொதுஜன மக்களுக்கும் அதே ஒரு சூழலை தான் ஏற்படுத்துது. அதுதான் சிஏஏ போராட்டத்திலேயே முன் வச்சோம். நான் சென்னையினுடைய சிஏஏ போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, நாளைக்கு உங்களுக்கும் தான், எல்லாருக்குமானது தான். இது எதை இஸ்லாமியர்களுக்கான ஒரு விஷயத்தை போன்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கட்டமைக்குது. அன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகம் அரசு அதுக்கு செவி சாய்ச்சி அதுக்கான வேலைகளில் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொன்னோம். அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு.